அடுத்த விருதும் ரொம்ப ஸ்பெஷல். அதை கொடுக்க போறவரும் ரொம்ப ஸ்பெஷல். மைக்குனாலே இவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவருடைய அந்த ஒரு நகைச்சுவை கலந்த வேகமான பதில்களாக இருக்கட்டும், வெறும் பதில்கள் மட்டும் இல்ல, அது பதிலா பாடலா எதுவானாலும் இருக்கலாம். யார் அந்த மனிதர்? தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர், நாடறிந்த நல்ல பேச்சாளர் அண்ணன் திரு ஜெயக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்ப எல்இடி ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ போடுவோம். அந்த போட்டோ பார்த்த உடனே உங்க மைண்ட்ல ஒரு பாட்டு ஞாபகம் வரும்ல, ஒரு 2 லைன் நம்ம பாடிடலாம். ஓகே, 2 லைன் தானா? ஆமா, ஒரு 4 லைன் கூட பாடிடலாம். வெரி குட். சரி, எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள், நெருக்கமானவர்கள் தான். முதல் புகைப்படத்தை பார்த்து விடலாம். நீங்க யாரு ஃபேஸ் காமிக்காமலே பிடிச்சவங்க சொன்னா எப்படி நான் பிடிச்சவங்க சொல்ல முடியும்? சார் இப்ப காட்டிட்டோம் பாருங்க சார். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் தான். பாருங்க யாரு பிடிச்சவங்க யார் பிடிக்கன்னு முதல்ல. சரி சார், பாட்டு பிடிக்கல. சரி, என்ன பாட்டு? மலைக்கலன் படம் பாத்தீங்களோ? ஆமா, இப்ப வர படம் தான் பாப்பீங்க. மலைக்கலன். ஆமாமா, பாத்திருக்கேன். அவங்க பார்த்தாங்களா கேளுங்க. அப்ப பிறந்திருக்க போன ஜென்மத்துல நீ பாத்தியா மலைக்கலன்? அதுல தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பானுமதி அம்மாவை குதிரையில உட்கார வச்சுட்டு ஒரு பாட்டு பாடின்னு வருவார். என்ன பாட்டு தெரியுமா இருக்கும்? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறான், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகைகளின் கொள்ளை அடிக்கிறார். நான் பாட்டு சொன்னேன். கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் அவரு அப்படி பயன்படுத்திடுவாரு. அடுத்த போட்டோ. எது எங்களால முடிச்சது? சார் ஃபர்ஸ்ட் பாட்டு சார். அவருக்கு சூட் ஆற மாதிரி ஒரு பாட்டு சார். பாடல். பாடுதானே. தலைவர் அடிமை பெண் படம் பாத்தீங்களா இல்லையா? சார் நான் போறேன். அடிமை நான் பார்த்திருக்கேன். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அந்த பாட்டு தான் பொருந்தவருக்கு. ஏன்னா முன்மொழியறதுக்கு ஆள் இல்லை, வழிமொழியறதுக்கு ஆள் இல்லை, மொத்தம் மனுவே டிஸ்மிஸ் ஆகிப்போச்சு. அடுத்த படத்தை பார்த்துடலாம். அடுத்த படம். இவருக்கு என்ன பாடல்? வேட்டைக்காரன் படம். டக்கு டக்குன்னு படம் பெறலாம்னு சொல்றாருங்க. ஆமா, வேற லெவல் சார். நீங்க உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சூப்பர். அடுத்த போட்டோ. இதுக்கும் தலைவர் பாட்டு தான் கரெக்டா பொருந்தும். அரசியலங்குமரி படம் பார்த்தீங்களோ? அரசியலங்குமரி. இனிமே படம் பார்க்காம ஃபங்க்ஷனுக்கு வருவியா? நான் போய் பார்த்துறேன் சார், நீங்களே சொல்லுங்க சார். சின்ன பையலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. போதுமா அண்ணே? சார் போதும் சார். அடுத்த போட்டோ பாருங்க சார். நீங்க உடனே பாடிடுவீங்க சார். ஏன்னா இப்பதான் உண்மையான போட்டி, பாடகருக்கும் போட்டி. இது தலைவர் பாட்டு விட மிஸ்ஸியம்மா ஒரு படம் பார்த்தீங்களா? மிஸ்ஸியம்மா பார்த்தேன். ரொம்ப ரொம்ப பிடித்த படம். அதுல ஜமுனாம்மா இப்பதான் இருந்தாங்க. பழைய படம்லாம் பாக்கணுங்க. நீங்க கண்டிப்பா பாடல்கள் கேட்கணும், பழைய பாடல்கள்லாம் பழைய படங்கள் பார்க்கணும், பழைய பாடல் கேட்கணும். அதாவது பழக தெரிய வேணும், அப்புறம் பார்த்து நடக்க வேண்டும். அதான் அது பொருந்தும். அடுத்த படத்தை பார்க்கலாம். நீங்க பாட்டு எடுக்கிற வேகத்தை எங்களால போட்டோ கூட எடுக்க முடியலன்னு. பாருங்க, இவருக்கு என்ன பாடல்? ஆரம்பிக்கலாமா? நம்ம நடிகத்திலும் செவாலியரான சிவாஜி கணேசன் சூப்பரான ஒரு பாட்டு பாடினாரு. சட்டி சுட்டதேடா, கை விட்டதேடா, புத்தி கெட்டதேடா, நெஞ்சை தொட்டதேடா. அந்த மாதிரி அந்த பாட்டு தான் பொறுத்தவரை. சூப்பர். அடுத்த போட்டோ. ஏன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எங்க போச்சுன்னு தெரியல. நான் அரசியல் பேசல, இருக்கிற நிலவரம் சொல்றேன். இதுக்கு மேல யாராலையும் அரசியல் பேச முடியாது. சரி, ஒரு கடைசி போட்டோட போட்டு விடுங்கப்பா.
என் டவுட் என்னன்னா இப்ப தமிழ் பாட்டுக்கு போவாரா ஹிந்தி பாட்டுக்கு போவாரா? என்ன பாட்டு? ஆப்டவர் பாட்டு. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு கீழ்மட்டத்திலிருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தவர், படிக்கல. அப்போ படிக்காத மேதை அந்த படம் பார்த்தீங்களோ இல்லையோ? ஆமா, பார்த்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது, பார்த்துடுறேன். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. ஒரு படிக்காத மேதை, அதான் நான் சொல்ல முடியும். சரி, இவ்வளவு நேரம் வரிசையா போட்டோஸ் வந்தது. ஓகேவா? சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நல்ல ஒரு கரவொலி தாங்கப்பா. இவர் கையால் யாரு விருதாளர், அவருக்கு என்ன விருதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டணும். கோ பிரசன்டர் அவங்களே நம்ம கூப்பிடலாம். ஆமா, இந்த விருதை சாரோட சேர்த்து தருவதற்காக இன்னொருத்தங்களை கூப்பிட்டு இருக்கோம். தி சென்னை சில்க்ஸ் உடைய டைரக்டர் மிஸ்டர் என் கார்த்திக் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். யாரு விருதாளர்னு நம்ம காணொலியில பாத்திரலாம் வாங்க. லால்குடி தெருக்களில் கற்களுக்கும் முட்களுக்கும் நடுவே ஓடி பழகிய கால்கள் உலகம் கொண்டாடும் ஒலிம்பிக் அரங்கில் தடம் பதித்ததற்கு பின்னால் இருக்கிறது ஒரு குடும்பத்தின் பசியும் பட்டினியுமான போராட்டம். வறுமை பிடுங்கி தின்னும் வாழ்க்கை, உடலை வருத்தும் மூச்சு திணறல் பாதிப்பு, இவற்றையெல்லாம் கடந்து ராஜீவ் வெற்றி கோட்டை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தார். 2014 நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 400 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலத்துக்கான போடியம் ஏறிய இவர் அடுத்த 4 ஆண்டுகளில் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வென்று தங்கத்துக்காக ஏறினார். ஆசிய போட்டிகளில் 3 பதக்கங்களை வென்று வந்த ராஜீவுக்கு அர்ஜுனா விருது தந்து கொண்டாடியது தேசம். தன் 18 வயதில் சிப்பாயாக இந்திய ராணுவத்தில் இணைந்தவர் இப்போது மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சுபேதாராக இருக்கிறார். உழைப்பும் இலக்கும் ஒற்றை புள்ளியில் இணைந்தால் வறுமையையும் நோயையும் கூட ஜெயிக்கலாம் என்ற வார்த்தைகளுக்கு உதாரணமாக இருக்கிற ஆரோக்கிய ராஜீவின் உழைப்பையும் திறமையையும் உச்சி முகர்ந்து நம்பிக்கை விருதளிக்கிறது விகடன். தடகள வீரர் ஆரோக்கிய ராஜீவ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஒரு அன்பு பரிசு ஆரோக்கிய ராஜீவ் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள் சார், இது உங்களுக்கான தருணம். இந்த விகடன் அவார்டு கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு மேன்மேலும் இன்னும் நல்லா பயிற்சி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப விகடன்லேருந்து வந்தவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக பேசினாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அண்ட் ஊக்குவிப்பையும் கொடுக்குது. எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கவர்மெண்ட் கிட்ட. நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே முறையிட்டிருக்கேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லால்குடி, திருச்சி மாவட்டத்தில் லால்குடி வட்டத்தில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லால்குடி அப்படின்ட்டு ஒரு 400 மீட்டர் கிரவுண்ட் இருக்குது. அதுதான் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண கிரவுண்டு, என்னோடய ஹோம் கிரவுண்டு. நான் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியன் கேம்ப் போயிட்டேன். ஒரு 10 வருஷம் இந்தியன் கேம்பில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஸ்கூல்லேருந்து நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், எங்கள் ஸ்கூலில் இருக்கவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சாம்பியன்ஷிப்பே எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ மெடல், அவ்வளோ பிள்ளைங்க, ஃபுட்பால் பிள்ளைங்க. ஒரு கிரவுண்டே ஈவினிங் டைம் மார்னிங் டைம் பார்த்தா ஒரு 1000 பேராவது இருப்பாங்க. பட் அது வந்து நான் இப்போது மறுபடியும் இந்த வருஷம் ஏசியன் கேம்ஸ் இருக்குது, அடுத்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் இருக்குது, இது ரெண்டுக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய சொந்த ஊருக்கு நான் வரும்போது அந்த கிரவுண்டு வந்து ஒரு பூரண பராமரிப்பு இல்லாமல் புல்லும் கல்லுமா ரொம்ப மண்டி கிடக்கு. அதை கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நினைவு கொண்டு வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு ஒரு கேலரி கட்டி கொடுத்தா அங்கே வர இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் இப்போ நான் போய் பார்க்கும்போது அந்த கிரவுண்டில் விளையாடுறதுக்கே இளைஞர்கள் வரவே இல்லை. அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை தெரிவிச்சது. அதை இந்த இடத்துல நான் இதை பதிவிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. 3 பேருக்கும் நன்றி.